வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம் ஜே தான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடே எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டாருங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாட்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் வெறித்தனமாக வெற்றி பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதிகள் தேவைப்பட்டதுனால ஸோ தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சிகளோட அந்த சப்போர்ட்டுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், நம்ம திருமாவளவன், அதே போல் பார்த்தீங்கன்னா சிபிஎம் சொல்லிட்டு சில கட்சிகளோட ஆதரவுனால இன்னைக்கு தளபதி விஜய் நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்றிருக்கிறாரு. ஸோ தளபதி விஜய் சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 சைன் போட்டிருக்காருங்க. ஸோ அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு, 3வது பார்த்தீங்கன்னா போதை ஒழிப்பு. ஸோ இது விஷயமான சில முக்கியமான கோப்புகள்லையுமே கையெழுத்து போட்டிருக்காரு. நம்ம தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பல பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நபர் சொன்ன வாழ்த்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் வெறித்தனமாக பரவிட்டு இருக்கு. அது வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம தளபதி விஜயோட மனைவி, அதாவது முன்னாள் மனைவி சங்கீதா தாங்க. ஸோ சங்கீதாவுக்கும் நம்ம தளபதி விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு ஏற்பட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அடுத்து கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு இப்போ டைவர்ஸ் ஆக போகிற நிலைமையில இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தளபதி விஜய் ப்ரொஃபஷ்னலாக இந்த அளவுக்கு போயிருக்காரு. அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் நான் அவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ சங்கீதா தளபதி விஜய்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சிஎம் ஆனதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேற்படி நீங்கள் பொதுமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த விதமான பாகுபாடு இன்றியும் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சங்கீதா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு தளபதி விஜய்க்கு சொன்னதாக சொல்லப்படுது. ஸோ தளபதி விஜய்க்கு வாழ்த்து சொன்ன சங்கீதா கதறி அழுததாகவும் சொல்லப்படுது. இது என்ன உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் தளபதி விஜய்க்கு சங்கீதா வாழ்த்துக்கள் சொன்னது உண்மைதாங்க. ஸோ இப்படி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகியிருக்கிற நம்ம தளபதி விஜய்க்கு நீங்க என்ன வாழ்த்து சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ல போடுங்க. இந்த லைக் பண்ணுங்க, மேல் நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.